இயக்குனர் பாலு மகேந்திரா அவர்கள் கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்து அதுக்கப்புறம் பாடலாசிரியரா மாறினவர் தான் நா. முத்துக்குமார் அவர்கள். இவர் சீமான் அவர்கள் டைரக்ட் பண்ண வீரநடை படத்து மூலமா தான் முதல் முறையா பாடல் எழுதினாரு. ஆரம்பமே இவருக்கு வெற்றி படமா தான் அமைஞ்சது. அதை தொடர்ந்து செல்வராகவன், யுவன் சங்கர் ராஜா கூட்டணியில வந்த காதல் கொண்டேன் படத்துல இவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அந்த படத்துல தேவதையை கண்டேன், தொட்டு தொட்டு போகும் தென்றல், உன்னை தோழி என்பதா, நெஞ்சோடு கலந்திடு உறவாளை அப்படின்ற பாடல்கள் மூலமா மக்கள் மத்தியில ரொம்ப ஃபேமஸ் ஆனாரு. ஸோ என்னதான் அவருக்கு பட வாய்ப்புகள் தொடர்ந்து வந்தாலுமே சினிமாக்குள்ள வரும்போது எவ்வளோ சிம்பிளா இருந்தாரோ அதே மாதிரி தான் கடைசி வரைக்குமே இருந்தாரு. இவரோட எளிமைக்காகவே நிறைய பேத்துக்கு இவரை ரொம்ப பிடிக்கும். இப்படி எல்லாத்தையுமே மகிழ்வித்த ஒரு மனிதர் 2016ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 14ஆம் தேதி உடல்நல குறைவால உயிரிழந்துட்டாரு. இவரோட மறைவை இப்போ வரைக்குமே யாருனாலையுமே ஏத்துக்க முடியல. அது மட்டும் இல்லாம தமிழ் சினிமா கொண்டாடக்கூடிய ஒரு பாடலாசிரியர் அப்படின்னு சொல்லி இப்போ வரைக்குமே எல்லாரும் இவரை சொல்லிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இவருக்கு ஆதவன், மகாலட்சுமி அப்படின்னு சொல்லி 2 குழந்தைகளுமே இருக்காங்க. இவர் இறந்து 9 வருடங்கள் ஆக போகுது. அப்படி இருந்தாலும் அவரோட 50வது பிறந்த நாளை எல்லாருமே ரொம்ப பிரம்மாண்டமா ஜூலை 12ஆம் தேதி கொண்டாடினாங்க. அது மட்டும் இல்லாம முத்துக்குமார் அவர்களையும் அவரோட குடும்பத்தையும் கௌரவிக்கிற விதமா ஆனந்த யாழை அப்படின்ற மியூசிக் கான்சர்ட்மே சென்னையில ரீசெண்டா நடந்துச்சு. அந்த ஃபங்க்ஷன்ல நான் முத்துக்குமார் அவர்களுக்கு நன்றி கடன் செலுத்துற விதமா இந்த ஃபங்க்ஷன்ல அவரோட குடும்பத்தினருக்கு ஃபிளாட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த ஃபிளாட்டோட மதிப்பு 80 லட்சம் இருக்கும் அப்படின்னு சொல்லியுமே ஒரு தகவல் வெளியாயிருக்கு. அது மட்டும் இல்லாம நடிகர் சிவகுமாருமே 10 லட்சம் செக்கை அந்த ஃபங்க்ஷன்ல வச்சு அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த விஷயம் ரசிகர்கள் மத்தியில் ஒரு பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருக்கு. ஏன்னா நான் முத்துக்குமார் அவர்கள் இறந்து 9 வருடங்கள் ஆனாலுமே இப்போ வரைக்குமே அவரை கௌரவிக்கிற விதமா அவங்களோட குடும்பத்துக்கு ஏதாச்சும் ஒரு உதவி செய்யறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே பாராட்டிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி நிறைய கலைஞர்கள் இப்போ உடல்நல குறைவால மறைஞ்சிட்டு இருக்காங்க. அவங்களோட குடும்பத்துக்கு ஏதாச்சும் முடிஞ்ச உதவியை செய்யுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்டுமே இருக்காங்க. ஸோ இப்படி நான் முத்துக்குமார் அவர்களை கௌரவிச்ச விதம் ரசிகர்கள் மத்தியில் ஒரு பெரிய ஆச்சரியத்தையும் அதே மாதிரி பெரிய சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி இருக்கு. ஸோ எல்லாரும் சொல்ற மாதிரியே இந்த தமிழ் சினிமா மட்டும் இல்லாமல் எல்லாருமே கொண்டாடக்கூடிய ஒரு பாடலாசிரியர் தான் நா. முத்துக்குமார் அவர்கள். அவரோட பாடல் வரிகளில் உங்களுக்கு என்ன பாடல் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க.